Hello students, I am Kude. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் greatest common divisor. அதாவது இதோட அப்ரிவேஷன் ஃபார்ம் வந்து GCD. இது நீங்க ஏற்கனவே previous கிளாसेसலாம் படிச்சிருப்பீங்க. அதாவது 7th 8thலலாம் HCF கண்டுபிடிக்க தெரியுது இல்லையா? அதே தான் வந்து நீங்க வந்து greatest common divisorனு சொல்றாங்க. இத வந்து highest common factorனு சொல்லுவோம் HCF. இப்போ வந்து பாத்தீங்கன்னா HCFல பாத்தீங்கன்னா நம்ம வந்து only numbers மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதை சால்வ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. 12 வந்து ஃபேக்டரைசேஸ் பண்ணிங்க, அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க. பண்ணும்போது பாருங்கள் 1 × 2 × 2 × 3 வரும். அதே மாதிரி XYZ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். 36YZ இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36 இருக்கும். நெக்ஸ்ட் Y × Z. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. 2 × 2 இங்கேயும் 2 × 2 இருக்குது, எடுத்து எழுதிங்க. அதேமாரி 3 காமனாக இருக்குது. X இல்லை Y and Z இருக்குது, அதனால் அது எழுதிங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிங்க. 2 2s are 4, 4 3s are 12YZ. ஸோ GCD ஆஃப் 12XYZ and 36YZ வந்து உங்களுக்கு 12YZ. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதோட இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு நேம் வந்து HCFனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் GCD பை ஃபேக்டரைசேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GCD எப்படி ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா y³ + 1 இருக்குது, y² - 1. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது ஐடென்டி ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. y³ + 1க்கு வந்து y³ + 1³. அதாவது இங்கே நான் க்யூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 அதாவது 1³ போட்டாலும் உங்களுக்கு 1 தான் வரும். எவ்வளோ பவர் போட்டாலும் 1க்கு வந்து உங்களுக்கு வந்து அதே நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்குது க்யூப். அப்படின்னும் போது இந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஐடென்டி அதாவது x³ + y³ x + y × x² - xy + 1² வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக நம்ம y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ இந்த ஐடென்டி எழுதிருங்க. அதே மாதிரி y² - 1க்கு எழுதும்போது இங்கே திருப்பியும் அங்கே 1 போட்டுங்க, ஸ்கொயர் அதாவது 1க்கு ஸ்கொயர் போடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a + b, a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் வந்து பிரித்து எழுதிக்கலாம். y + 1 × y - 1. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா y + 1 காமன் ஃபேக்டராக. ஸோ GCD எழுதும்போது y + 1 ரெண்டுத்துலேயும் எது காமன் ஃபேக்டராக இருக்கோ அது மட்டும் தான் எழுதுவீங்க. ஸோ இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ எக்ஸைஸ் 3.9ல் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த GCD ஆஃப் த ஃபாலோயிங். இதில் வந்து P5, P11, P9 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P5, இதை வந்து P5ன்னு எழுதிப்போம். இப்போ P11 எடுத்து எழுத போது பாருங்கள். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வந்து எக்ஸ்போனன்ட் பவரில் படிச்சிருப்பீங்க. பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஃபார்மில் நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஃபார்மில் இருக்குது இது. ஸோ 11 நம்ம வந்து 5 + 6ன்னு பிரித்து எழுதிக்கலாம். 5 + 6 எப்படி எழுதுவீங்கன்னா P⁻m × P⁻n. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். P⁻5 × P⁻7. ஸோ பேஸ் காமனாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து ஆட் ஆகும். இப்போ இதே மாதிரி P9 அதாவது இந்த காம்பினேஷனுக்காக நம்ம பிரிச்சுருக்கோம். இங்கே இருக்க P5 மாதிரியே நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா P5 தான் உங்களுக்கு காமன் ஃபேக்டராக வரும். அதனால் P5 ஒன்று எடுத்துகிட்டு ரிமைனிங்கை வந்து நீங்கள் அடுத்த இதில் எழுதிருங்க. ஓகே. ஸோ 5லேருந்து நீங்கள் 9 அதாவது 9லேருந்து 5 சப்ட்ராக்ட் உங்களுக்கு 4 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எக்ஸ்போனன்ட் ரூலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ P5 × P⁻4 உங்களுக்கு P⁻9. இப்போ எல்லாமே காமன் ஃபேக்டரை பாருங்கள், உங்களுக்கு P5 இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய GCD. ஸோ GCD ஆஃப் P5, P11 and P9 = P5. ஸோ இந்த சம்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் காமன் ஃபேக்டராக சூஸ் பண்ணிங்க. அப்போ ரிமைனிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி பவரில் ரிமைனிங் பவரை எழுதிருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். 9a² b² c³ 15a³ b² c4 இந்த டேர்ம் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிங்க. 3 × 3 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது a² b² c³ எல்லாமே வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. அடுத்து 15 எழுதும்போது 3 × 5 எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா a³ × b2 b⁻2 × c⁻4 எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துலேயும் 3 காமனாக இருக்குது, அதனால் நம்ம 3 எடுத்து இங்கே எழுதிப்போம். அடுத்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட், அதனால் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோவர் பவர் எதுன்னு பார்த்தீங்க A⁻2 A⁻3ன்னு பார்த்தீங்கன்னா A⁻2 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இங்கே A⁻2 எடுத்துங்க. அதே மாதிரி B ஸ்கொயரில் ரெண்டுமே காமன்றனா நம்ம B ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதில் லோவர் பவர் பார்த்தீங்கன்னா C3, ஏன்னா ஹையர் பவர் எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே கம்மியாக இருக்கிறதுனால லோ பவர் எடுத்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். C3 இன்ட்டு அதாவது நான் ஏற்கனவே வந்து A³ சில A² இங்கே A³ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா A³ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் A⁻2 இன்ட்டு A⁻1. இதில் நம்ம வந்து லோவஸ்ட், அதாவது இங்கே 2 இருக்கிறதுனால இந்த 2வை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A2 வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா B2 ரெண்டுமே காமன் தான், அதனால் ஒன்றும் இல்லை, அப்படியே எழுதிடலாம். C3 C4ல் லோவஸ்ட் பவர் எதுவோ அது எழுதுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சிங்கிள் டம்மாக எழுதிடலாம். 3A² B² C³ இதுதான் உங்களோட GCD ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் 7th சம் பார்க்கலாம். 25AB³ C, 100A² BC, 125AB 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25AB³ C ஈக்குவல் டு இது வந்து 25 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் 5 × 5 அண்ட் AB³ C எல்லாத்துமே மல்டிப்ளிகேஷன் எழுதிங்க. அடுத்தது 100 இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அந்த டேர்ம் எல்லாமே எடுத்து எழுதிங்க. 5 × 5 × 2 × 2. அடுத்தது A² × B × C. அடுத்தது 125AB வந்து உங்களுக்கு வந்து 5 × 5 × 3 டைம்ஸ் வரும். அடுத்தது A × B. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்னா 5 எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 5 நீங்கள் வந்து காமனாக எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A இருக்கிறதுல லோவர் பவர் பாருங்கள், A தான் உங்களுக்கு வரும், இங்கே ஸ்கொயர் இருக்குது அது வராது. அடுத்தது B இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா B³ லோவர் பவர் வந்து B தான் இருக்குது இல்லையா, ஸோ அது எடுத்துக்கலாம். C வந்து இந்த 2 டேர்மில் இருக்குது, இதில் கிடையாது. ஸோ உங்களுக்கு காமன் ஃபேக்டர் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 5 × 5 25AB. ஸோ GCD ஆஃப் தி கிவன் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு 25AB. 8th sum 3ABC 5XYZ 7. 8th sum 3ABC 5XYZ 7PQR இதுக்கு GCD கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 3ABC ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் 1 × 3 × A × B × C. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். A அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5 7 எல்லாமே ப்ரைம் நம்பர், அதனால் எதுவுமே காமன் ஃபேக்டர் இருக்காது. அதனால் நான் 1 × 3ன்னு எழுதியிருக்கேன். 5 எழுதும்போது 1 × 5 இது மாதிரி 7க்கும் எழுதியிருக்கேன். அதேமாதிரி வேரியபிள்ஸ் பாருங்கள் ABC X × Y × Z PQR இதுலேயும் காமன் டேர்ம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GCD வந்து 0ன்னு போடக்கூடாது. நம்ம வந்து 1 வந்து நம்ம காமன் ஃபேக்டராக சொல்லி நம்ம GCD ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து 0 போடக்கூடாது, நம்ம வந்து 1ன்னு எழுதலாம். ஓகே, சரி செகண்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் GCD. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து காமன் ஃபேக்டராக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த சம்மில் பார்ப்போம். 2x + 5 அடுத்தது 5x + 2 எழுதிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமன் கிடையாது, அதனால் நம்ம 1 × 2x எப்படி இந்த சம்மில் எப்படி வந்து 1 ஆட் பண்ணாமோ அதே மாதிரி, ஏன்னா இந்த டேர்ம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. சிமிலர்லி இதுவும் அதே தான். இப்போ வந்து உங்களுக்கு GCD வந்து 1. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். A⁻m+1 A⁻m+2 A⁻m+3ன்னு கொடுத்துருக்காங்க. m+1 நம்ம வந்து எக்ஸ்பனன்ட் பவராக படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரூல் அப்ளை பண்ணிங்க. பேஸ் காமனாக இருந்தால் இப்படி பவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி அடிஷனில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிங்க. A பவர் × A⁻n 1. ஓகே, அடுத்து A⁻m+2 வந்து A⁻m இன்ட்டு, ஏன்னா இதில் வந்து மினிமம் பவர் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 வரணுன்றதுனால இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 1 × A⁻1. அடுத்தது m+3க்கு வந்து பார்த்தீங்கன்னா A⁻m இன்ட்டு A⁻1 × A⁻1 × 1, அதாவது இன்ட்டு A⁻1. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். அதே மாதிரி இதுலேயும் பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். டோட்டலாக வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது உங்களுக்கு. ஓகே, இப்போ GCD எழுதும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே A⁻m இருக்குது, அது ஒரு காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி A⁻1 வந்து உங்களுக்கு ஒரு காமன் ஃபேக்டராக வரும். ஓகே, ஸோ இது ஆன்சர் வந்து A⁻m × A⁻1. திருப்பி இதை ஷார்ட் ஃபார்மில் எழுதணும்னா A⁻m+1, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நீங்கள் அடிஷனில் எழுதுவீங்க, அதே வந்து டிவிஷனில் கீழே வந்ததுன்னா நீங்கள் சப்ட்ராக்ஷனில் எழுதுவீங்க. ஓகே, அந்த ரூல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க. ஸோ ஆன்சர் இதுதான்.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்க்கும்போது ஸ்கொயர் 4 இருக்கும்போது ஐடென்டிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம். இந்த பவரை வந்து 2 த ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து 1 வந்து மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்தாலே உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டி. ஒன்லி இந்த பார்த்தீங்கன்னா ஏக்கு நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துப்போம், பிக்கு வந்து 1ன்னு எடுத்துப்போம். அந்த ஐடென்டிட்டி இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மில் இருந்தால் நம்ம இந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் எழுதுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மில் நம்ம எங்கே ஏ ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம், பி இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டுங்க. அடுத்து ஏ மைனஸ் பி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. திருப்பி இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, திருப்பி நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிங்க இந்த ஃபேக்டரை. இப்போ இதை வந்து பிரித்து எழுதலாம் இதே ஃபார்மில். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன், அதாவது இந்த டேர்முக்கு நம்ம காமன் டேர்ம் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் நம்ம 1க்கு மேலே நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஐடென்டி ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1, இதில் எக்ஸ் மைனஸ் 1, இங்கே எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் உங்களுக்கு ஜிசிடி. ஸோ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஆன்சரில் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. திருப்பி நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 2 ஃபார்மில் எப்படி வேணாலும் இங்கே எழுதலாம். 6th sum a cube minus 9ax square, a minus 3x the whole square. இப்போ இதை வந்து பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. அதேமாதிரி ஏ டேர்ம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஐடென்டி ஃபார்மில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏவை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரிமைனிங் டேர்மை உள்ளே எழுதுங்க. ஏ ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஏ கியூப் வரும். அதே மாதிரி இங்கே 9x ஸ்கொயர் இருக்குது, இது திருப்பி ஏவோட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 9ax ஸ்கொயர். எப்பயுமே ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x இதை வந்து ரூட் ஃபார்மில் கொண்டு வந்துருங்க. 3x த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 3x இன்ட்டு 3x 9x ஸ்கொயர் வரும். இப்போ இது ஏ ஸ்கொயர், இது வந்து பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஐடென்டிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஏ ப்ளஸ் பி, ஏ இது பி, அதாவது ஏ ப்ளஸ் பி என்பது ஏ ப்ளஸ் 3x, ஏ மைனஸ் பி என்பது ஏ மைனஸ் 3x. ஸோ இந்த ஏவை மிஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுங்க. அடுத்தது செகண்ட் இது வந்து எடுத்துக்கலாம், ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஃபேக்டர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி ஃபார்மில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேர்மே வந்து 2 தடவை நீங்கள் எழுதிடலாம். அப்படியே இதுக்கு நீங்கள் எதுவும் வந்து சால்வ் பண்ண வேண்டாம், ஐடென்டி ஃபார்மில் இருக்கிறதுனால அப்படியே நம்ம பிரித்து எழுதிப்போம். இதே 2 தடவை பிரித்து எழுதிங்க. ஓகே, ஏ மைனஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ மைனஸ் 3x தான் உங்களுக்கு காமனாக இருக்குது. ஓகே, ஸோ ஜிசிடி ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 3x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் முடியுது. நீங்கள் வந்து நான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் மற்ற சம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.